தமிழக போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்படும் பேருந்துகள் சரியாக பராமரிப்பு இல்லாமல் இருந்து வருவதால் அடிக்கடி விபத்தில் சிக்குவது வழக்கமான நிகழ்வாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் திண்டுக்கல்லில் இருந்து சிலுக்குவார்பட்டிக்கு அரசு பேருந்து 25 பயணிகளுடன் நேற்று முன்தினம் மாலை சென்று கொண்டிருந்தது. பேகம்பூர் என்ற இடத்திலிருந்து பேருந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஓட்டுநர் பிரேக்கை அழுத்திய பொழுது அது செயலிழந்தது தெரியவந்தது. இதனால் பேருந்தை கட்டுப்படுத்த ஓட்டுநர் சாலையோரம் இருந்த மக்களிடம் உதவியை கோரினார். இதனையடுத்து இளைஞர்கள் சிலர் சாமர்த்தியமாக டயரின் அடியில் பெரிய கல்லை போட்டு பேருந்தை நிறுத்தினர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டது. இது தொடர்பான வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சமீபத்தில் தான் பொள்ளாச்சி அருகே பலத்த காற்று காரணமாக அரசு பேருந்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது. அதேபோல் அரசு பேருந்தின் பின்புறம் 4 டயர்கள் பொருத்துவதற்கு பதிலாக 2 டயர்கள் பொருத்தப்பட்டது மற்றும் கியர் கம்பிக்கு பதிலாக மரக்குச்சியை வைத்து அரசு பேருந்து இயக்கப்பட்டது போன்ற சம்பவங்களால் பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது கல்லை போட்டு பேருந்தை நிறுத்திய இந்த வீடியோவை நீங்களும் பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க.